ஏஎஸ்எம் இன்ஃபோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். பெண்கள் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனைங்க. எப்பவுமே எனக்கு டயர்டா இருக்கு டாக்டர், டயர்டா இருக்கு, ஜாயிண்ட் பெயின் சிவியரா இருக்கு, மூட்டுக்கல் எல்லாமே வலி தாங்க முடியாத அளவுக்கு எனக்கு மூட்டுக்கல்ல வலி இருக்கு, காலைல எந்திரிச்சோடனே ஒரு மசில் ஸ்டிஃப்னஸ் இருக்கு, என்னால எதுவுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. இந்த மாதிரி தான் நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கு இல்லைங்களா? இந்த ப்ராப்ளம் வந்து நிறைய பெண்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. எதனால உடல் எப்போதுமே ஒரு சோர்வு இருக்கு? நீங்க சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள், நல்லா ஆக்டிவா இருக்கிறதுக்கும், பிரிஸ்கா எனர்ஜெட்டிக்கா இருக்கிறதுக்கும் என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம்? ஏன்னா இப்போ நிறைய பெண்கள் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, டாக்டர் நான் ஒரு 1 ஹவர் ஒர்க் பண்ணுவேன், அப்படியே ஒரு 10 to 15 மினிட்ஸ் உட்காந்துருவேன், ரெஸ்ட் எடுப்பேன், திரும்ப நான் வந்து ஒர்க் பண்றேன், ரெஸ்ட் எடுக்கிறேன், அதுக்கப்புறம் அக்கடான்னு கொஞ்ச நேரம் படுக்கலாமான்னு தோணும். இப்படியே தான் போயிட்டு இருக்கு. ஆஃபீஸ்ல கூட என்னால கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. தூக்கமா வருது, சோர்வா இருக்கு. ஏன்டா இந்த வேலையை நம்ம செய்றோம்னு இருக்கு. எல்லாமே காரணம் என்னன்னு பார்க்கலாம். முதல்ல உங்களுக்கு தைராய்டு லெவல் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்களேன். அது ஒரு முக்கியமான காரணங்க. ஹைப்போதைராய்டிசம் இருந்தா பெண்களுக்கு இந்த மாதிரி தான் உடல் சோர்வு இருந்துகிட்டே இருக்கும். அப்போ உங்களுடைய தைராய்டு லெவல் எவ்வளோ இருக்குன்னு கட்டாயம் நீங்க செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து இந்த ஹைப்போதைராய்டிசம் இருந்தா அதற்கேற்ற உணவுகள் எடுத்து, சித்த மருந்துகள் எடுத்து அதை ரிவர்ஸ் பண்ணும்போது, கொஞ்சம் கொஞ்சமா நார்மலுக்கு வரும்போது உங்க உடல் நல்ல ஒரு ஆக்டிவா சுறுசுறுப்பா இருக்க ஆரம்பிக்கும். அடுத்து முக்கியமான ஒரு காரணம் உங்களுடைய ஹீமோகுளோபின் லெவல் எவ்வளவு இருக்கு. பெரும்பாலும் ஹீமோகுளோபின் லெவல் குறைவாக இருக்கக்கூடிய நிறைய பெண்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்படுதுங்க. பொதுவாகவே இந்த ஹீமோகுளோபின் லெவல் குறைய குறைய உடல்ல சோர்வு, நிறையவே சோர்வு வந்து ஏற்படுது. உடல் சோர்வு ஏற்படுறது, நம்மளால மூச்சு விட முடியாம பால்பிட்டேஷன் ஏற்படுறது, எந்த வேலையுமே செய்ய முடியாத மாதிரி இருக்கிறது, இது எல்லாமே நடக்கும். அப்போ ஹீமோகுளோபின் லெவல் எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. மூன்றாவது முக்கியமான விஷயம் கால்சியம் மற்றும் விட்டமின் D3. இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். கால்சியம் குறைபாடு இருந்தாலும் உங்களுக்கு உடல்ல சோர்வு இருக்கிறது, டைஜஷன் சரியா ஆகாதது, ரொம்ப நேரம் நிக்க முடியலைங்க, ஒரு அரை மணி நேரம் நின்னாலே எனக்கு வந்து உடல் சோர்வு ரொம்ப அதிகமாயிடுது அப்படின்லாம் சொல்றீங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு உடல் சோர்வு சரியாகிறதுக்கு என்ன பண்ணணும்? கால்சியம் லெவல் எவ்வளோ இருக்கு, விட்டமின் டி எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணுங்க. இது எல்லாமே முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். இதை தாண்டி நம்மளுடைய டைஜஷன் எப்படி இருக்கு? இப்போ டைஜஷன் நார்மலா இருந்தா மட்டும்தான் அடுத்தடுத்த வேலைகள் நம்ம செய்ய முடியும். எனக்கு கான்ஸ்டிபேஷன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் ஓகே, 2வது நாள் 3வது நாள் வரைக்குமே கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு. அந்த மாதிரி இருந்தாலும் கண்டிப்பா நம்மளால உணவு எடுத்துக்கவே முடியாது. எதை பார்த்தாலுமே வெறுப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடும். அதனால உணவு சரியா எடுக்க முடியாததுனால என்ன ஆகும்? தொடர்ந்து கான்ஸ்டிபேஷனும் இருக்கிறதுனால உடல் சோர்வு ஏற்பட ஆரம்பிச்சிடும். இல்ல அல்சர் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றதும் செக் பண்ணிக்கோங்க. இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் உங்களுடைய லிவர். இப்போ கல்லீரல்ல ஏதாவது பாதிப்பு இருக்கா, இப்போ லிவர் ஃபங்க்ஷன்ல ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ லிவர் ஃபங்க்ஷன்ல ஏதாவது பாதிப்பு இருக்கும் போதும் நமக்கு என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி உடல் சோர்வு இருந்துகிட்டே இருக்கும். இப்போ ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கா, ஹீமோகுளோபின் குறைவாக இருக்கா, கால்சியம் விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கா, இது எல்லாமே நீங்க செக் பண்ணிக்கோங்க. இல்ல வேற ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கானோ நீங்க செக் பண்ணிக்கணும். யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். இந்த பிரச்சனை நிறைய பெண்களுக்கு இப்போ ஏற்படுதுங்க. இந்த மாதிரி யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கட்டாயமாக அடிக்கடி உடல்ல பாதிப்புகள் ஏற்படும். சுகர் லெவலும் நீங்க செக் பண்ணிக்கணும். ஸோ இது எல்லாமே நம்ம செக் பண்ணிட்டு நம்ம சுறுசுறுப்பாக இருப்பதற்கு இந்தந்த உணவுகள் எல்லாமே நீங்க உணவில் சேர்த்துக்கோங்க. இந்த உணவுகளை எடுத்துக்கும் போது நல்ல ஒரு சுறுசுறுப்பு வர ஆரம்பிக்கும். ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தாலும் சரி, ஹீமோகுளோபின் லெவல் குறைவாக இருந்தாலும் சரி, இல்ல சுகர் லெவல் அதிகமாகிட்டே இருக்கு டாக்டர் அப்படின்னு சொன்னாலும் சரி, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே சேர்ந்த மாதிரி பெண்களுக்கான ஏற்ற உணவு முறை என்ன அப்படின்றத பார்க்கலாம். பொதுவா நம்ம சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஈஸ்ட்ரோஜன் தாங்க. இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ல ஏதாவது குறைபாடு இருந்துச்சுன்னா, அதாவது குறைவாக இருந்தாலோ இல்ல தைராய்டு ஹார்மோன் குறைவாக இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் உடல்ல நமக்கு ஏற்படுது. அப்போ இதை சரி செய்யறதுக்கு என்னென்ன உணவுகள் எடுக்கலாம் அப்படின்னா, முதல்ல கருப்பட்டி. கருப்பட்டி இதை சேர்த்து நம்ம உணவில் சேர்த்துக்கணும். ஸோ நம்ம அதுக்கு தான் வந்து இயர்லி மார்னிங் காலையில் எந்திரிச்சோடனே சுக்குமல்லி காஃபி குடிங்க, கருப்பட்டி காஃபி குடிங்க அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு ரீசன். பெண்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடிய ஆற்றல் கருப்பட்டியில இருக்கு. தினந்தோறும் ஒரு சின்ன துண்டாவது கருப்பட்டி கட்டாயம் நீங்க சேர்த்துக்கோங்க. உடல் நலனுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது நல்லெண்ணெய்.
தவறாமல் நல்லெண்ணெய், நல்லெண்ணெயில கொஞ்சம் சமைச்சு சாப்பிடுறது, கருப்பு எள்ளு உணவுல சேர்த்து சாப்பிடுறது, எள்ளு துவையலாக எடுத்துக்கலாம். முளைக்கட்டிய எள்ளு நீங்க பயன்படுத்தி பாருங்களேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ட்ரை ஸ்கின் இருக்கு, எனக்கு உடல்ல சோர்வு இருக்கு, விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு கருப்பு எள்ளு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால முளைக்கட்டிய கருப்பு எள்ளும் நீங்க பயன்படுத்தலாம். அடுத்ததாக வெந்தயம். தவறாம வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இத களி மாதிரி செய்து நீங்க சாப்பிடலாம். ஸோ வெந்தயம் களியாக சேர்த்து சாப்பிடும்போது உங்க உடல் ஆரோக்கியத்துக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைன்னா முளைக்கட்டிய வெந்தயம் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி என்னால் களி செய்ய முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா வெந்தயம் முளைக்கட்டி அதை உலர்த்தி பவுடர் பண்ணிட்டு இதை நீங்க டெய்லி மோரோட கலந்தோ இல்ல தண்ணீர்ல கலந்தோ இதை ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் தாராளமாக நம்ம சாப்பிடலாம். அடுத்து முக்கியமானது கருப்பு உளுந்துங்க. பெண்களுக்கு இடுப்பு எலும்புகளுக்கு மட்டும் இல்ல, உடல் முழுவதும் இருக்கக்கூடிய எலும்புகளை வலிமைப்படுத்துவதற்கு கருப்பு உளுந்து ரொம்ப முக்கியம். ஸோ இதையும் உணவுல சேர்த்துக்கலாம். முளைக்கட்டி கருப்பு உளுந்தும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ரெகுலரா இதை எடுக்க எடுக்க உடல் நலனில் அதிகமான ஒரு முன்னேற்றம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே எடுக்கும்போது உங்களுடைய கால்சியம், சரிங்களா? ஸோ கால்சியம் சத்து குறைபாடு இருந்தாலும் அதை சரி செய்யறதுக்கும், இல்லை உடல்ல இந்த மாதிரி ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தாலும் அதை சரி செய்யறதுக்கும் உங்களுக்கு இந்த உணவுகள் எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சித்த மருத்துவத்தில் குமரி லேகியம் இல்லைன்னா குமரி கஷாயம் அப்படின்ற மருந்து இருக்குங்க. பெண்களுக்கு எந்த வகையான பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஜென்ரலாவே இதை நீங்க பயன்படுத்தலாம். குமரி லேகியம், குமரி கஷாயம். ஸோ இதை பயன்படுத்தி பாருங்க. எப்படிங்க பயன்படுத்தலாம்? குமரி லேகியம் ஒரு 5 கிராம் ஒரு ஸ்பூன்ல ஃபுல்லா எடுத்துட்டு ஏதாவது ஒரு வேளை காலையிலயோ இல்ல இரவு நேரத்திலயோ நீங்க சாப்பிட்டுக்கலாம். குமரி கஷாயமும் அப்படிதாங்க. இந்த குமரி கஷாயம் ஒரு ஸ்பூன் ஃபுல்லா எடுத்து தண்ணீர்ல நல்லா பாயில் பண்ணி அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி குடிச்சிடணும். இதுவும் ஒரு வேலை. தினந்தோறும் ஒரு 10 நாட்களாவது தொடர்ந்து குடிச்சு பாருங்க. உடல் நல்ல ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக இருக்கிறத நீங்களே பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.